Hello everyone, this is Dr. Yashoda from Madurai Ultra Bio Hair Transplant Clinic. So, இன்னைக்கான question என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து what are the causes for hair thinning? So, hair fall இருக்கு, hair loss இருக்கு, but இது எல்லாமே வந்து it start from hair thinning. Hair fall கூட ஒரு generalized எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு commonest ப்ராப்ளமா இருக்கும், but hair thinning வந்து it's not like ஒரு common problem. அதாவது நம்ம ஹெல்த் ஏதோ ரொம்பவே வந்து இம்பேரா போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு மேஜர் சைனா வந்து ஹேர் தின்னிங் பார்க்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படின்னா எல்லா ஹேருக்குமே வந்து ஒரு ஹேர் சைக்கிளுக்கு போகும், அதாவது டீலோஜன் சைக்கிள் அப்படின்னு போகும். தட் இஸ் ஷெட்டிங் சைக்கிள்னு சொல்லுவோம். அது ஒரு 6 வீக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா அந்த ஹேர் சைக்கிள் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்ட் ஆச்சுன்னா, அதாவது 6 வீக்ஸ் இருக்கிறது வந்து 3 months வரைக்கும் போச்சுன்னா அப்படின்னா வந்து நம்ம டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது மோர் ஹேர் லாஸ், எக்ஸ்பெக்டட் டைம் விட அதிகமா வந்து ஷெட்டிங் சைக்கிளுக்கு ஹேர் போச்சுன்னா உங்களுக்கு ஹேர் தின்னிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான டீலோஜன் எஃப்ளூவியம் எதனால நடக்குது அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு சிவியர் இல்னஸ் இருக்கு. சிவியர் இல்னஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு ஆட்டோமின் டிசார்டர் இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருக்கு, அண்ட் சிவியர் ஹெல்த் ரிகார்டிங் ஏதாவது டிசார்டர் இருக்கு, ஃபீவர் ஆர் கோல்ட் ஆர் டைஃபாய்டு அண்ட் கண்டினியூஸ் டிசென்ட்ரிஸ், இந்த மாதிரியான ஒரு சிவியர் இல்னஸ் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் லாஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாடிக்குள்ள இருக்கிற எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஆல்ரெடி இருந்த நியூட்ரிஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆக ஆரம்பிக்கணும், வந்து டிப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அப்படி இல்லைன்னா வந்து சிவியர் சர்ஜரிஸ் லைக் மேஜர் சர்ஜரிஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடுச்சு, இல்ல உங்களுக்கு ஹெல்த் ரிகார்டிங் ஏதாவது வைட்டல் ஆர்கன்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சு, அதுக்கேற்றபடி நீங்க கண்டிப்பா ஒரு மேஜர் சர்ஜரிக்கு நீங்க அண்டர்கோ ஆறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நீங்க ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கணும், ரொம்ப நாளா வந்து நீங்க வந்து பெட் ரெஸ்ட் இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து சப்ஜெக்ட் ஆகப்படுது. ஸோ இதனாலையும் வந்து உங்களுக்கு இந்த டீலோஜன் எஃப்ளூவியம் வந்து காஸ் ஆகும். அண்ட் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரெக்னன்சி, அது பிரெக்னன்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல வந்து ஈஸியா வந்து ஹேர் லாஸ் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட்டா அந்த அயன் டெபிஷியன்ஸ் நிறைய நடக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபீமேலுக்கு எஸ்பெஷலா வந்து அயன் டெபிஷியன்சி வந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு ஹேர் லாஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிரெக்னன்சி டைம்லேயும் உங்களுக்கு அயன் டெபிஷியன்சி மட்டும் இல்லாமல் தைராய்டு டிசார்டர்ஸும் சேர்ந்து வரும், எஸ்பெஷலாக ஹைப்போதைராய்டிசம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் மெடிகேஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேஜர் சைனே வந்து ஃபார் ஹைப்போதைராய்டிசம் இஸ் ஹேர் லாஸ் தான். ஃபர்ஸ்ட் இதுவே வந்து அந்த ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் தின். அண்ட் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேபிட் வெயிட் லாஸ். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சடனா என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 monthலயோ இல்ல வந்து ஒரு 2 weeksலயோ வந்து 10 kg லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து லாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா சடன் வெயிட் லாஸ் நம்ம போனோம்னா நம்ம பாடி வந்து அதுக்காக வந்து அடாப்ட் ஆகாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு ஒரு ரேபிட் ஹேர் லாஸ் கொடுக்கும், ஒரு ஹேர் தின்னிங் வந்து கொடுக்கும். இதுதான் வந்து மால் நியூட்ரிஷன் வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகும், மால் நியூட்ரிஷனுக்கு போகும். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஹேர் லாஸ். அண்ட் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி. இந்த ஜென்ரேஷன் இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி வந்து டிஃபிஷியன்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல தான் இருக்கும். ஸோ அண்டர் ரூம்ல தான் நம்மளோட ஒர்க்கே இருக்கு, அதிகமா நம்ம வந்து வெயிலே படுறது இல்லை. ஸோ அதனாலேயே வந்து ஆட்டோமேட்டிக்கா விட்டமின் டி டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்கு. யாருக்கு எடுத்தாலுமே வந்து கண்டிப்பா அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சிங்கிறது வந்து இப்போ எல்லா ஜென்ரேஷனுக்கு இருந்து தான் வருது. ஸோ அதுமே வந்து இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ரீசன் ஒன்லி. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில மெடிகேஷன்ஸ் லைக் லித்தியம் மெடிகேஷன்ஸ், அதாவது சைக்காலஜிக்கல் டிசார்டர், பைபோலர் டிசார்டருக்கெல்லாம் வந்து லித்தியம் மெடிகேஷன்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் எபிலெப்டிக் பேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு லைஃப் லாங் வால்ப்ரோவைட்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் ஹார்ட் டிசீஸ்ல இருக்கிறவங்க ஆன்டிகோகுலன்ஸ் லைக் வார்ஃபாரின் எடுப்பாங்க, ஃப்ளூஎக்சிட்டின். இந்த மாதிரியான ஒரு சில பர்டிகுலர் மெடிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சைட் எஃபெக்டா வந்து ஹேர் தின்னிங் இருக்கு. ஸோ இதுமே வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து இன்டைரக்டா உங்க ஹேர் ஃபாலிக்கல் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணும். ஸோ தட் வந்து ஹேர் தின்னிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. போக வந்து பாத்தீங்கன்னா வந்து டீலோஜன் எஃப்ளூவியம் தாண்டி உங்களுக்கு வேற என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி நான் சொன்னப்பட்டேன், மேல் பேட்டர்ன் பேலன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஜெனடிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ஜெனடிக் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னாலே வந்து தே வில் ஃபேஸ் சம் ஹேர் ஃபால். ஸோ ஹேர் ஃபால் வந்து டிரெக்டா ஹேர் ஃபால் ஆகாது, அந்த கொஞ்சம் கொஞ்சமா தின்னிங் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஹேர் ஃபால் வரும். அண்ட் தென் வந்து அலோபீஷியா ஏரியாட்டானாலே வந்து பேட்சி ஹேர் லாஸ். அந்த பேட்சி ஹேர் லாஸ் அப்போதைக்கு வந்து பேட்சியா லாஸ் ஆகும். பட் இப்பட்டா நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அலோபீஷியா ஏரியாட்டா வந்து கம்ப்ளீட்டா ஒவ்வொரு இடத்துலயும், அதாவது பியர்ட்ல ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் முஸ்டாச் வரும், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து இட் வில் காஸ் லைக் அலோபீஷியா டோட்டாலிஸ் போயிடும். அந்த மாதிரி டோட்டாலிஸ் போச்சுனாலே வந்து கம்ப்ளீட்டா ஜெனரலைஸ்டா எல்லாமே உங்களுக்கு தின்னாக ஆரம்பிச்சிடும். So this also will cause complete hair fall in future. And traction alopecia. Traction alopecia பேஷண்ட்னா இட்ஸ் சைக்காலஜிக்கல் டிசார்டர். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து நிறைய பேர் அந்த ஹேரை வந்து ரொம்ப போட்டு புல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி புல் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா எஸ்பெஷலி இந்த ஃப்ராண்டல் ஏரியாலலாம் வந்து புல் பண்ண அந்த புல் ப்ரெஷர்னாலே என்ன ஆகும்னா வந்து ஹேர் டேமேஜ் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து அந்த இடத்துல ஹேர் தின்னிங்கும் உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ தீஸ் ஆர் த மேஜர் கண்டிஷன்ஸ். இதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கல, டயட் இம்ப்ராப்பராக இருக்குது, நல்லா தூங்கலை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் தின்னிங் எல்லாமே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் வை யூ ஆர் கெட்டிங் ஹேர் தின்னிங் எஸ்பெஷலி. ஸோ இது எல்லா ரீசனும் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்ன தப்பு பண்ணுறோங்கிறது வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். இதில் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கைண்ட்லி ஸ்டாப் தட் அண்ட் ஸ்டார்ட் கேரிங் யுவர் ஹேர்.